அருண் தம்பி, ஒரு இன்னொரு ஃபோன் வந்துச்சா, அந்த ஃபோனில் பேசிக்கிட்டே உங்கள் லைவை தான் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் மீட் வச்சு கொஞ்சம் சவுண்ட் வச்சு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கமெண்ட் தான் பண்ண முடியலை இருந்தேன். ஜாலியாக போச்சு. அருண் தம்பி, உங்கள் லைவில் வர்றவங்க எல்லாருமே புதுசு புதுசாக வர்றாங்க. இந்த சேனலை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த ஐடியா புதுசு புதுசாக வர்றாங்க. வணக்கம் தமிழ்லீலா. பிரியா, வாட்ஸ்அப் ஆன் பண்ணு ஒரு நிமிஷம். வாட்ஸ்அப் ஆன் பண்ணு ஒரு நிமிஷம். அது வேறையா? ஆன் பண்ணு. தேவி லூசு, உன்னைத்தான் மெண்டல் அடி இன்னைக்கு கிழிச்சிட்டான். தேவி லூசு, உன்னைத்தான் மெண்டல். ஏ தேவி, உன்னை லூசு மெண்டல்ங்கிறான் பாரு. ஹாய் விஜயன், சாப்பிட்டீங்களா? எப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை? என்ன சாப்பிட்டீங்க? அவர் பொண்டாட்டியை சொல்றார். அவர் பொண்டாட்டி இன்னும் இங்கே வரல தேவிமா. லட்டு தங்கம் வந்து 2 பேர் வேலையும் ஒருத்தி பார்க்குறான். பிஸியாக இருப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ரொம்ப நாளாக அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. வீட்லேயும் வந்து அதே வேலையை பார்க்குறான். என்னாச்சு விஜயன்? என்னாச்சுப்பா? நான் வெண்பொங்கல் அக்கா. வெண்பொங்கல், ஆமாம். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைனாலே நிறைய பேர் வீட்டில் வெண்பொங்கல் தான் வைக்கிறாங்க. ஏன்னா சாம்பார் வைப்போம்ல, அதோட ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அந்த சாம்பாரை ஊற்றிடலாம். தேவி, மதுரை எந்த ஹாஸ்பிட்டல்? ஆமாம்மா, இவன்ட்ட சொல்லிடு முதல்ல. தேவி மக ஹார்ட்டு. இப்போ மதுரையில் எந்த ஆஸ்பத்திரின்னு சொன்னால் நீ என்னடா பண்ண போகிற? எஸ்கே, என்ன பண்ண போகிற? என்ன பண்ண போற? மதுரைக்கு போய் என்ன செய்ய போற? அருண் தம்பி, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டால கொடுத்த ஒரு மெசேஜ் இப்போ வருது 10 நிமிஷம் கழிச்சு. மம்மி, நானும் சேம் ஊரி வெண்பொங்கல் சாப்பிட்டேன். வாரத்தில் ஒரு நாள் தான் அவர் சாப்பிடுங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, அவங்க போடுறது தானே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வெண்பொங்கல் மட்டுமே வைக்கக்கூடாது. கூட ஏதாவது ஒரு பயிர் வகைகள் அவிச்சு வைக்கணும். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம டயட் அந்த சாப்பாடு பேலன்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு செவ்வாழைப்பழம் கொடுக்கலாம், ஒரு ஆப்பிள் பழம், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பயிர் வகைகள் அவிச்சு கொடுக்கலாம். ஓகே பாய் மேடம், கிளம்புறேன். இல்லை வெளுத்து விட்டுருவேன். எங்கே போகிற? எங்கட போகிற கேட்டால் வேலை இருக்குமா? சரி விடு, நம்புகிறேன். போ. தூங்குவோன்னு நினச்சி காலையில் லைவ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் நினச்சேன் கடையிலே பேசாமல் ஒரு செட் பூரியை வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு லைவ் போட்டுட்டு மத்தியானம் செம்ம போகணும். அது என்னடா கடையில் 50 ரூபான்னா, சரி நம்ம வீட்டில் தான் மாவு இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, நம்மளே செஞ்சிடும். செஞ்சாச்சு. தேவி, நாட் டாக்கிங் டு மீ. ஓ, தேவி பேசலைன்னா நீ போயிடுவியா? அப்போ நீ தேவிக்காகத்தான் லைவ் வந்தியா? எனக்காக லைவ் வரலையா? ஏண்டா எந்த லைவ்லுமே எனக்காக வரல. யாரு போடா? அப்போ நான் கிளம்பவா? அதானே கேள்வி. பிரியா, இந்தா அப்போ தேவிக்காக தான் வந்தியா? பிரியா இருக்கால்ல, பிரியா இருக்கா, நான் இருக்கேன், அருண் தம்பி இருக்காங்க. பிரியா, ஃபஸ்ட்டு இந்த கமாண்டை படிக்கும்போது ஷாக் ஆகிட்டேன். எல்லாரும் கிளம்பவான் இருப்பாங்க, இவன் என்ன கிளம்பவா?